இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எல்லாருக்கும் தருகிற வார்த்தை விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்றால் தூங்காமல் விழித்திருப்பது என்ற அர்த்தம் அல்ல. எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதைதான் இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவல் கூவுகிற நேரத்திலோ எப்பொழுது பரமன் வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கணும், விழித்திருக்கணும். எப்ப வந்தாலும் இந்த ஆயத்தமாக இருக்கிற விழித்திருக்கிற பிள்ளைகளை, ஆவியில விழித்திருக்கிற பிள்ளைகளை அவரோடு அழைத்து கொண்டு செல்வாராம். இந்த காலை வேளையிலே நாம ஆயத்தமா இருக்கிறோமா? விழித்திருக்கிறோமா? அவனுடைய வருகை எந்த நாளிகையில நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ஒருத்தங்க வந்து அப்படி சொன்னா கூட நம்ம அத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லுகிறார்கள் என்றால் அது நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கு. அதனால நம்ம அந்த நாள், ஆண்டவர் வருகிற நாள் ஒருவருக்கும் தெரியாது. அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் காத்து கொண்டே இருக்கிறோம். மாறனாதா சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த வருகைக்குள்ள நம்ம எடுத்துக்கொண்டு செல்லப்படணும். அபாத்திரர்களாய் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஆகவே விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலைவேளையிலே நாம் விழித்திருக்க ஆயத்தமாகவும் பிரியமானவர்களே. விழித்திருங்கள் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாவற்றிலும் ஆயத்தம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து பெருகணும். அவரோடு இணைந்து வாழுகிற அனுபவம், இயேசுவோடு நடக்கிற அனுபவம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவரோடு நாம எல்லாரும் கடந்து செல்வோம். அவருக்கு பிரியமான ஒரு மனவாட்டியா இந்த காலை வேளையில மாற இந்த இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். உடைய வருகைக்காக நம்ம காத்திருப்போம், ஆயத்தமா இருப்போம், விழித்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வருகையில நம்மளே அழைத்து கொண்டு செல்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம வேதத்திலே மத்தேயு 25வது அதிகாரத்திலே இந்த ஓமையை நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு ஓமை இல்ல, இது ஒரு ஓமை கூட சொல்லலாம். ஒப்பாயிருக்கிற பரலோக ராஜ்யத்தை தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்க, 10 கன்னிகைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஏன்னா அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தார்களாம், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆயத்தமாயிருக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்வில இருக்கணும். ஏன் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்றால், தீவட்டிகள் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அந்த தீ எரிய வேண்டுமே ஆனால் எண்ணெய் மிகவும் அவசியம் அல்லவா? எண்ணெயை கொண்டு போக ஆண்டவர் எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அந்த தீவட்டியில இருக்கிற எண்ணெய் குறைந்து போகும்போது அதுல ஊற்ற எண்ணெய் தேவைப்படும் அல்லவா? அந்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த எண்ணெய் எப்பொழுது நம்மளிடத்துல எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்விலே குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, அந்த ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறதா? எரிந்து கொண்டே இருக்கிறோமா? பாடுகிறோம், எரிந்து கொண்டே இருப்பே. பாருங்க, இவ்வளவு அழகா பெர்க்மன் ஐயா பாடியிருக்காங்க. எப்பொழுதும் அவருக்காய் நான் எரிந்து கொண்டே இருப்பேன். அந்த எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கணும்னா எண்ணெய் இருக்க வேண்டும் அல்லவா? எண்ணெய் கொண்டு போகப்படவில்லை. இந்த புத்தி இல்லாதவர்கள், ஆகவேதான் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எண்ணெய் கொண்டு போகல. பாருங்க,
புத்தியுள்ளவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, தீவட்டிகளோடு கூட தனியா ஒரு பாத்திரம் வச்சிருந்தாங்க. அதுல எண்ணெயும் கொண்டு போனாங்க. ஆகவே அவருடைய வாழ்வு எரிந்து கொண்டே இருந்தது, பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழுகிறவர்களா இருந்தார். அவர்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறவர்களா இருந்தார்கள். பிரகாசிப்பிக்கிற ஒரு அனுபவம். இந்த 5 தீவட்டிகளை 5 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகளிடத்துல இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, மணவாளன் வர தாமதித்த போது, ஏன்னா அவர் எப்பொழுது வருவார் என்று பார்க்க தெரியாது. அவர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க பிரியமானவர்களே. ஆனா நடு ராத்திரியில தீவட்டிகள் எரிந்து கொண்டே இருந்தது. இங்க சொல்லப்படாட்டாலும் சீக்ரெட் அதுதான். தீவட்டிகள் பாருங்க, அங்கே அவர் மணவாளன் தாமதித்த போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. ராத்திரியில சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க. பாருங்க, எல்லாரும் எழுந்து ஆயத்தப்படுத்தினார்கள், அந்த தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி சொல்லுகிறாங்க, உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்க தீவட்டிகள் அணைந்து போகிறதே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தீவட்டிகள் அணைந்து போகிற ஒரு அனுபவம் புத்தி இல்லாதவர்களுக்கு காணப்பட்டது. ஏன்னா எண்ணெயை ஆயத்தமா கொண்டு போகல, அணைந்து போய் கொண்டே இருக்கிறது. என்ன செய்வோன்னு தெரியல. கேக்குறாங்க, அன்பானவர் 5 புத்தி உள்ள கன்னிகைகளிடத்துல போய் கேக்குறாங்க, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஞானமா பதில் சொல்லுகிறாங்க பாருங்க. உதவி செய்கிறேன் என்று நம்ம ஞானமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த உவமை அதையும் நமக்கு சொல்லி தருகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, புத்தி உள்ளவர்கள் சொல்லுகிறாங்க, நாங்க ஒருவேளை கொடுத்துட்டா அது எங்களுக்கு போதாமல் போய்விடும். ஆகவே நீங்க விற்கிறவர்களிடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்களாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கதவும் அடைக்கப்பட்டது. இந்த மற்ற கன்னிகைகள் போய் எப்படியோ என்னைய ஆயத்தமாக்கிட்டாங்க. அவங்க தாமதித்து, மணவாளன் வர தாமதித்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் அதை செய்திருந்தார்களே, ஆனால் அவர்கள் மணவாளனோடு கல்யாண விருந்திலே பங்கு பெற்றிருப்பார்கள். பிரியமானவர்களே, மற்ற கன்னிகைகள் வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. கதவு அடைக்கப்பட்டாயிவிட்டால் அது திறக்கப்படவே மாட்டாது. அடைக்கப்பட்டாயிட்டு அவ்வளவுதான், இனிமே அது திறக்கப்பட முடியாது. அங்க பாருங்க, அவங்க வந்து கேட்ட உடனே உங்களை அறியேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி விடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை ஒரு வேதனையான ஒரு வார்த்தையாய்க்கா, உங்களை அறியேன். எத்தனை நாட்கள் அதிகாலையில வந்து ஜெபித்தாலும், தினமும் வேதம் வாசித்தாலும், தினமும் ஆண்டவரோடு நடந்தாலும், ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நாம் இந்த உலகத்திலே இல்லை என்றால் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். அவ்வளவுதான். நம்மிடத்திலே அவரை இத்தனை வருடங்கள் நாம் அந்த உலக ஜீவியத்திலே ஆண்டவரோடு நான் வாழ்றேன், அவருக்காக நிற்கிறேன், அவருக்காக நான் எல்லாம் செய்கிறேன். ஆனா என் வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை. ஆவியின் கனிகள் என்னிலே இல்லை. கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, பொறாமைகள் வருகிறது, குறை சொல்லுகிற அனுபவங்கள், சண்டைகள், பிரிவினைகள், விரோதங்கள், இதெல்லாம் என் வாழ்வுல இருந்துனா ஆயத்தமே இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், உங்களை அறியே. அன்றைக்கு அவர் வரும்போது நம்முடைய விளக்கு மங்கி கொண்டே இருக்கும், அது பிரகாசிக்கவே செய்யாது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவம் நம்மிலே தினமும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், 24/7 இருக்கணும். இப்பதான் ஆண்டவரோடு அந்த மத்திய ஆகாயத்திலே நம்ம எல்லாரும் கன்னிகைகள் அல்ல, ஆண்டவரோடு அந்த மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டிகள் அல்லவா. இந்த உலக ஓட்டத்துல நம்ம எதுக்கு பிரயாசப்படுகிறோம்?
இந்த கல்யாண விருந்திலே அவரோடு நம்ம பங்கு பெறணும். அதுதானே நம்முடைய ஆசை. அந்த ஆசைக்காக இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, தூய்மையான வாழ்க்கை. அது கஷ்டமல்ல பிரியமானவர்களே. அது வாழ்ந்தால் எல்லாவற்றுக்கும் அது பிரயோஜனம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அன்பான தெய்வ பிள்ளையை, ஒருவேளை இந்த நாளிலே இந்த குணாதிசயங்கள், ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவம் எப்பொழுதும் எரிந்து, வேதம் சொல்கிறது யோவான், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தா இருக்கிறோமா? இன்றைக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற வேண்டும். ஆண்டுடைய வருகை எப்பொழுதும் வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். அவருடைய வருகை வரும்போது அவரோடு நாம் கடந்து செல்வோம். ஏன்னா ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அவர் வருகிற நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாதிருக்கிறபடியா நாம் விழித்திருக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளையே, விழித்திருப்போம். ஆண்டவருக்காக நிற்போம். எழும்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.